Hi friends, welcome to Tapas Education YouTube channel. So இந்த வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ 10th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா. ஒருவேளை ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன், இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் வேறு 11th 12th ஸ்டூடெண்ட்ஸாவோ மற்ற வகுப்பு ஆசிரியர் டீச்சர்ஸ் இல்லை வேறு பேரண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த 10ஆம் வகுப்பு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொஷின்ஸ் ஓகேங்களா. 10th ஸ்டாண்டர்டுக்கு எதெல்லாம் 2 மார்க், எதெல்லாம் 5 மார்க், எதெல்லாம் 8 மார்க் அப்படிங்கிற ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் இது ஓகேவா. ஸோ நீங்கள் இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இருந்தாலும் இதில் வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத கேட்டுட்டு அப்புறமா டவுன்லோட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொதுத் தேர்வுக்கு பயன்படக்கூடிய பல வீடியோக்கள் இதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ இது வந்து கொஸ்டின் பேங்க் 10th மேத்தமெட்டிக்ஸ்க்கான கொஸ்டின் பேங்க் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் 1 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஷின்ஸு, 5 மார்க் கொஷின் அண்டு 8 மார்க் கொஷின்ஸ் ஓகேவா. ஸோ 1 மார்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஓகேங்களா. ஃபஸ்ட் சாப்டர் கொஸ்டின் வித் ஆன்சர். இது வந்து நீங்கள் ரிவிஷன் பர்பஸுக்கு இதை ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்காக என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது தனியாக ஒரு பேப்பர் வச்சுட்டு ஃபஸ்ட் கொஷின் என்ன ஆப்ஷன், செகண்ட் கொஷினுக்கு என்ன ஆப்ஷன், தேர்டு கொஷினுக்கு என்ன ஆப்ஷன், அதுபோல் வந்து ஆப்ஷன் எழுதி நீங்கள் பழகுங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்களே செல்ஃப் எவால்வேஷன் பண்ணுங்கள் ஓகேவா. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து 1 மார்க்கில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து 1 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 125 1 மார்க்ஸ் இருக்குது ஓகேங்களா. 125 இருக்குது. இந்த 125 நீங்கள் டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 2 மார்க் கொஷின். இதில் இருக்கிற கொஷின்லாம் 1 by 1 தனியாக ஒரு நோட்டு போட்டு வச்சுட்டு சரிங்களா 1 by 1 நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து பழகுங்க ஓகேவா. என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது ரொம்பவே நல்லது சரியா. இது வந்து சாப்டர் வைஸ் இருக்கும். 2 மார்க் கொஷின்ஸு இருக்குது சரிங்களா. 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு மோர் தென் 1000 மேலே போயிடுச்சு ஓகேவா. கண்டினியூவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் 8 மார்க் கொஷின் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாகவே எவ்வளோ இருக்குன்னா 1095 ஓகேங்களா. 1095 வினாக்கள் இருக்குது இதில் சரிங்களா. டோட்டலாகவே 8 மார்க் எல்லாமே சேர்த்து நான் சொல்லிகிட்ருக்கேன். இதில் வந்து ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி கிராஃபு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் இப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட பப்ளிக் எக்ஸாமுக்குள்ளே இந்த 94 பேஜஸ் இருக்குது டோட்டலாக. இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து 94 பேஜஸ் இருக்குது. இந்த 94 பேஜஸை நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் லிஸ்ட்டில் என்னென்ன வீடியோ இருக்குதுன்னு ஒரு முறை சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். தேங்க்யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.